ஹலோ கைஸ், எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் வீடியோ போடல, எனக்கே தெரியும். திருப்பி 1 வருஷம் கேப்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வீடியோ திறந்து போட ரொம்ப சாரி. நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, அதனால் வீடியோ போடாமல் ஆயிடுச்சு. சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோஸ் தொடர்ந்து வரும், ரொம்ப கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் வீடியோ கன்ஃபார்ம் வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாக அது வந்துடும், எப்படியாவது நான் போட்டுருவேன். இதுக்கப்புறம் ஹாரர் கண்டென்ட்ஸ் இன்னும் நல்லா போடலான் இருக்கேன் பயங்கரமாக. ப்ளீஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், ஒரு லைக்கும் ஒரு சப்போர்ட்டும் பண்ணிடுங்க. அது வெறும் ஃப்ரீ தான். கொஞ்சம் லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 99 நைட்ஸ் இன் ஃபாரஸ்ட். நிறைய பேர் இந்த ரோட் பிளாக்ஸ் கேம்ஸ் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோட் பிளாக் கேமில் 99 நைட்ஸ் இன் த ஃபாரஸ்ட்னு ஒரு கேம் இருக்குது. ஓகே, ரொம்ப ஃபேமஸான கேம், இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஓகேவா? ஆனால் இந்த கேம் ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணுது. நீங்கள் இந்த கேமை உள்ளே போகும்போதே காமிச்சிடும், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஓகேவா? சரி, அப்படி என்ன தான் இதுக்கு பின்னாடி நடந்துச்சு நான் போய் பார்த்தேன். எஸ், இது ஒரு ரியலாக ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். சரி, இது என்ன கதைன்னு பார்த்துடலாமா? இது ரியல் லைஃப்பில் ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு கதை. ஓகேவா? இந்த ஃபேமிலி அமேசான் காட்டுக்குள்ளே மாட்டியிருக்கு. புரியுதா? எப்படி மாட்டிச்சுன்னு சொல்கிறேன், கேளுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமில் HSL ஸ்டோரி ரியல் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அது கிடையாது. ஓகேவா? ரியல் லைஃப்பில் வேறு மாதிரி நடந்துச்சு. கேமில் அவங்க வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாதி உண்மை பாதி போய் கேமில். ஓகேவா? இல்லை, நம்ம இதில் என்ன உண்மையான கதை இருக்குது, ட்ரூ ஸ்டோரியை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகேவா? ட்ரூ ஸ்டோரியில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி பிளேனில் ஒரு ஃபேமிலி ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. புரியுதா? அந்த பிளேனில் யார் யார் இருந்தாங்கன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. 4 குழந்தைங்க, 2 அம்மா அப்பா, ஒரு பைலட். ஓகேவா? அந்த பிளேனை ஓட்டுறதுக்கு இவ்வளோ பேர் தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த ஏரோப்ளேன் எப்படி கிராஷ் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஏதோ சிக்னல் லாஸ் ஆகி ஒரு காட்டில் போய் கிராஷ் ஆகிருக்கு. அந்த காடு வேறு எந்த காடும் இல்லை, அமேசான் காடு தான். ஓகேவா? இப்போ அது கிராஷ் ஆனோடனே அவங்களுக்கு செம்ம அடிபட்டுருது. முதுகில், காலில் எல்லாருக்குமே அடிபட்டுருது. ஓகேவா? இப்போ இந்த ஃபேமிலிக்கு வேறு வழியே இல்லை. அவங்க ஒரு பயங்கர மோசமான காட்டில் மாட்டியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சர்வே பண்ணி தான் ஆகணும். அதனால் இந்த பசங்களெல்லாம் சேர்ந்து ஒரு டென்ட்டு கேட்டுறாங்க. ஓகேவா? கேம்ப் போட்டு அங்கேயே ஒரு நாள் சர்வே பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஓகேவா? அப்படி அவங்க சர்வே பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு பயங்கரமான பாம்பு வருது. ஓகேவா? அந்த பாம்பு அவங்கள அட்டாக் பண்ண பார்க்குது. அப்போ ஒரு டாக் வருது. ஓகேவா? ஒரு பிளாக் கலர் டாக் உள்ளே அந்த ஸ்னேக் கடிச்சு போட்டு காப்பாற்றிடுது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஃபாரஸ்ட்டில் எப்படா ஒரு நாய் வரும், ஒரு டாக், பிளாக் கலர் டாக், அதுவும் இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்மளை காப்பாற்றுதே. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று புரியுது, இது ஒரு மிலிட்ரி டாக். வழி தவறி இங்கே தொலைஞ்சு போயிட்டு வந்திருக்கு. ஓகேவா? வழி தவறி எப்படி அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கு இந்த மிலிட்ரி டாக். ஓகேவா? இதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த ஃபேமிலியும் டாக்கும் ஒன்றாவே இருக்காங்க. ஒன்றாவே அந்த டாக் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற சர்வைவல், இதேமாதிரி ஏதாவது அனிமல்ஸ் விரட்டுறது, இதேமாதிரி இந்த டாக் அவங்களுக்கு ரொம்பவே நல்ல உதவியும் பண்ணியிருக்கு. ஓகேவா? அப்போ தான் ஒரு நாள் இவங்களுக்கு தெரிய வருது, அந்த காட்டில் அவங்க மட்டும் இல்லை, காட்டுவாசிங்களும் இருக்காங்க. சாதாரணவங்க இல்லை, மனுஷக்கறியை சாப்பிட்ற கேனிபிள்ஸ். ஆமாம், கேனிபிள்ஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் மனுஷங்க தான், ஆனால் மனுஷக்கறி சாப்பிட்றவங்க. புரியும்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப பயங்கரமான ஒரு காட்டுவாசியானோ அவங்களும் அங்கே இருந்திருக்காங்கன்னு தெரியுது. ஓகேவா? அவங்கக்கிட்டேருந்து இங்கே எப்படியோ சர்வே பண்ணி தப்பிச்சிருக்காங்க கண்ணில் மாட்டாமல். ஒரு நாளும் அந்த காட்டில் அவங்க செத்தும் பொழைச்சும் தப்பிச்சிட்டு இருந்தாங்க பயத்தில். வழியாக ஒருத்தர் கூட சாகாமல் 40 நாள் சர்வே பண்ணிடுறாங்க. ஓகேவா? 40 நாள் கழிச்சு எப்படியோ மிலிட்ரி இவங்களை கண்டுபிடிச்சிது. இப்படி தொலைஞ்சிருக்காங்க அமேசான் காட்டில். எப்படியும் இவங்களை கண்டுபிடிச்சி ரெஸ்கியூவும் பண்ணிடுது. அப்போ தான் டாக்கை பற்றி தெரிய வருது, இது ஒரு தொலைஞ்சு போன மிலிட்ரி டாக்குன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெஸ்கியூ பண்ணி இவங்க போயிடுறாங்க. அவ்வளோதான், எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. இப்போ இது ரியல் லைஃப்பில் நடந்த ஸ்டோரி இவ்வளோ தான். ஓகேவா? இதுக்கு மேலே கேமில் காமிச்ச அந்த டியர் அதெல்லாம் ஃபேக். ஓகேவா? பட் அதுக்கும் ஒரு கதை இருக்குது. அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்டிகோ. ஓகேவா? விண்டிகோ இது பேர். ஓகேவா? இது பார்க்குறதுக்கு பாதி மனுஷன் பாதி மான் கலந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கிரியேச்சர்னு சொல்கிறாங்க. இது ஒரு தனி ஸ்டோரியே இருக்குது. இது அமெரிக்காவில், அதாவது நார்த் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. நிறைய பேர் பார்த்துட்டு வீடியோ போடுவாங்க. நீங்கள் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், விண்டிகோனா என்னன்னு தெரியும். ஓகேவா? இது இமேஜினேஷன் தான். இந்த விண்டிகோ ரியல் லைஃப்பில் கிடையாது அந்த காட்டில். ஓகேவா? இது கேம் ஸ்டோரி, ரியல் லைஃப் இன்சிடென்ட் அவள் தான். ஓகேவா? இப்போ கேம் ஸ்டோரி பார்த்துடலாம். கேமில் எப்படி இந்த ஸ்டோரியை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இந்த கேம் ஸ்டோரிக்கு வந்தோன்னா பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் சைல்டு, அதாவது சில்ட்ரன்ஸ் காணாமல் போயிடுவாங்க. ஓகேவா? மிஸ்ஸிங் ஆவாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமுக்கு ஸ்டோரியாக இருக்கும். நான் இந்த கேம் ஆடினது கிடையாது அவ்வளோவா. ஓகேவா?
ஏன்னா இப்போ நான் ரோப்ளாக்ஸ் அவ்வளோ ஆடுறது கிடையாது, அது ஒரு விஷயம். ஓகே, அதை விட்டுறதாலுங்க. இப்போ வந்து கேம் கதையை பார்த்துடலாம். ஓகேவா, அவங்கள வந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கும் போது ஃபாரஸ்ட்டில் வந்து 99 வாட்டி சர்வே பண்ணணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம இந்த கேம் வின் பண்ண முடியும். இப்படி இந்த 99 டைம்ஸ் வந்து சர்வே பண்ணும்போது ஒரு டியர், அதான் விண்டிகோ வந்து நம்மளை கொல்ல வரும். ஓகேவா, அதுக்கிட்ட நம்ம எப்படி தப்பிக்கிறோம், எப்படி அந்த சில்ட்ரன்ஸை காப்பாற்றுறோம், மிஸ்ஸிங் சில்ட்ரன்ஸை, அதுதான் அந்த கேமுக்குள்ள கான்செப்டாக இருக்கும். ஓகேவா, சரி, இந்த விண்டிகோ எப்படி வந்துச்சு, அப்புறம் இந்த கேம்லேயும் கேனிபிள்ஸ் இருக்காங்க. ஓகேவா, மனுஷங்களை சாப்பிட்ற அந்த காட்டுவாசிங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த கேம்லேயும் வச்சுருக்காங்க. ஓகேவா, வேறு குளருது வாய் வேறு. சரி, ஓகே, அதை விடுங்க. அதை வந்து இதுலேயும் வச்சுருக்காங்க. அதனால் இப்போ வந்து இதில் வந்து அந்த கேனிபிள்ஸும் இருக்குது, அந்த டியரும் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து இவங்க எப்படி உருவானாங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா, ஆரிஜின் ஸ்டோரியுமே. இப்போ வந்து இவங்களாம் வந்து சயின்டிஸ்ட். ஓகேவா, இவங்க வந்து ஒரு டியரை வச்சு வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எசுகு புஸ்க ஆகி வந்து ஒரு மனுஷ கலந்த ஒரு மான் ஆயிடுது. ஓகேவா, ஆனது வந்து அவங்களுக்கே ஆப்படிச்சு எல்லா சயின்டிஸ்டும் கொல்ல ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் அந்த சயின்டிஸ்ட் லூஸுங்களுக்கே புரியுது, அடப்பாவே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இது நம்மளே கொல்லுது, இதை அடக்கி ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போடுறாங்க. அந்த ஐடியா தான் அதை வழிபடுறது. ஓகேவா, என்னென்னா இப்போ வந்து அந்த அந்த விண்டிகோ வந்து இவங்க வந்து வழிபடுறது. விண்டிகோவுக்கு பிடிச்சது வந்து மனுஷக்கறி. ஓகேவா, அதான் வந்து சயின்டிஸ்ட்டை கொல்லும். இவங்க வந்து விண்டிகோ வந்து ப்ரே பண்ணிட்டு, நான் உனக்கு வந்து மனுஷக்கறி டெய்லி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கால்லலாம் விழுவாங்க. சில நேரம் ஒரு கட்சின்னு வரும், அந்த கேனபிள்ஸ் எல்லாம் வந்து காலில் வந்து வழிபடுறமே, அதாவது அந்த விண்டிகோவை. அதனால தான் இந்த விண்டிகோ வந்து இவங்களை மட்டும் வந்து உசுரோட வச்சுருக்கு. இவங்க அப்பப்போ வந்து அதுக்கு வந்து மனுஷக்கறி கொடுத்தே ஆகணும். அதுக்காண்டி தான் நம்மளை கொல்ல வருவாங்க. ஓகேவா, புரியுதா, நம்ம சர்வே பண்ணிட்டு நம்மளையும் கொண்டு அவங்களும் சாப்பிடுவாங்க, அந்த விண்டிகோ க்ரீச்சர்ஸ்க்கும் இவங்க வந்து கொடுப்பாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த விண்டிகோ, அதாவது சரி, அந்த கேனபிள்ஸ் வந்து இந்த விண்டிகோ வந்து விட்டு வச்சிருக்கு. இப்போ புரியும் நினைக்கிறேன் இந்த கேம் ஸ்டோரி எப்படின்னு. இப்போ வந்து நம்ம எப்படி அந்த ஒரு சில்ட்ரன்ஸை காப்பாற்றோன்னு சொல்கிறோம்ல, அவங்கள காப்பாற்ற போகும்போது சில அனிமல்ஸ் வந்து அவங்களை சுற்றி இருக்கும். ஓகேவா, அந்த அனிமல்ஸை கொன்னா நமக்கு ஒரு கீ கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படி தான் அந்த கேம் போகும். ஓகேவா, அந்த சில்ட்ரன்ஸை நம்ம காப்பாற்றுற மாதிரி இருக்கும் அந்த அனிமல்ஸை கொன்று. டெக்னிக்கலாக அந்த அனிமல்ஸ் வந்து அந்த சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. புரியுதா, எப்படின்னா அந்த டாக் வந்து எப்படியோ வந்து ஹெல்ப் பண்ணிச்சு 40 days சர்வே பண்ணுறதுக்கு, அதே மாதிரி அந்த அனிமல்ஸை ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. நம்ம அதை தப்பாக புரிஞ்சு அந்த கேமில் வந்து அதுங்களை கொண்டு சாவி எடுப்போம். ஓகேவா, அதுதான் அதுக்கு கான்செப்டே. அதனால தான் வந்து இந்த கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு போட்டிருப்பாங்க. ஆனால் ஆஃப் ட்ரூ ஸ்டோரி தான். இவ்வளோ தான் இந்த கேமுக்கு ரியல் லைஃப் ஸ்டோரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 40 நாள் எப்படி இந்த அமேசான் காட்டில் சர்வே பண்ணாங்கன்னு இப்போ வரைக்கும் புரியல. பரவாயில்லைங்க. சரி, ஏதோ ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்த நிறைய வீடியோஸ் போடும்போது பார்க்கலாம். போக போக நான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் வீடியோஸ் போடுறதெல்லாம். ஓகேவா, எதெல்லாம் குறை இருக்கோ அதை சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணி இதை பற்றி சொல்லணுன்னா ஷேரும் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், இங்கே பாரு இதாண்டா அந்த கேமுக்கு ட்ரூ ஸ்டோரி, உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா, எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் அண்ட் டாட்டா. அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள்.